என்னடா ஆச்சு? ஏன் நீ பூக்கு லேது நானும் இன்னவரெல்லாம் ஆட்டம் ஆடுறேன். அப்பா 10:30 மணிக்கு வெளியே வந்தேன். குதின்னு குதிக்கிறேன். எப்படி ஆகட்டும் பவுர்தான் ஆடுறத தவிர வேற ஒரு மயிரும் ஆடல. என்ன ஆடணும்னு நினைக்கிறேன்? நீ வெளியே வந்து நின்றுகிட்டு சும்மா இப்படின்னு இதெல்லாம் நாக்க தொங்க போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு காலத்துல இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைப்பானா? வேணா கேரளாவுக்கு தாண்டா போகணும். கேரளாவுக்கு போன உடனே தமிழ்நாட்டுல இருந்து சின்ன வரான்னு தூக்கிட்டு நிக்கிறாளவா? ஏய் என்னடா பாட்டு பாடுற? ஏய் இது மாதிரி வேணும்னா நான் ஒரு 4-5 நாள் கூத்தானல்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சேலம் ஆஸ்பத்திரிக்கு வா. அருமையா வச்சுக்கிறோம் உனக்கு. நானு உனக்குலாம் 20 கிலோ வைக்கணும் ஒவ்வொரு பக்கமும். ஆமா பாப்பா டேய் பெண்களுக்கு இதெல்லாம் இயற்கையடா. இவ்வளவு அழகா இருக்கிறிய இந்த நெக்லஸ் எவங்கிட்ட போய் வாங்கினா? கேரளால ஒரு கடைக்காரன்ட்ட வாங்கினது. பாத்துக்க நாமெல்லாம் போனா காசு கொடுத்து வாங்குவோம். கடைக்காரனை போய் வாங்கிருக்கேன். கடைக்கு போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்ததுடா. அங்க போனதுல அவங்கள்ட்ட பணம் வேற கொடுக்குறியா? கடைக்கு போய் பணம் கொடுத்து காசுக்கு வாங்கிட்டு வந்தது. எதையோ பண்ணு பாப்பா. ஆம்பளைய மரியாதை சொன்னது அவர் தாண்ட முந்தா நேரத்து கூட்டு போனார் கேரளாவுக்கு. சத்தம் போடாத கம்முருங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிக்கலண்ணா. இந்த பாட்டு பிடிக்கலையா? பிடிக்கல வேத்துல விட அது மருமம் ஒடுங்க வைத்து சாவுங்கிற மரும பேசுறேன் நீ கேட்க மாட்டியா? சொல்லுடா நக்கி. நான்லாம் பேரு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் முந்திரி திராட்சை வாங்கி தின்னு செத்து விடுவோம்டா. நீ செத்து விட்டு ஓடுற பஸ்ல பாப்பா. ஓய் அண்ணனை மரியாதையா கூப்பிடுறேன். எப்படி வாடா போடான்னா இந்த ஊர்ல நடக்கிறதே வேறடா. டேய் என்னடா வாடா போடான்னு கூப்பிட கூடாதுங்கற? எங்க கூப்பிட்டு பாரு. என்னடா என் நக்கி அம்மா ஏறி அடிச்சா 7 நாள்ல புள்ள பத்தி விடுறேன். 7 நாள் இல்லையா? ஆம்பளைக்கு பொம்பளை என்னைக்குமே அடக்கமா தான் இருக்கணும். மகளிர் மன்றம் திறந்துட்டாங்க. அவனை கேஸ் கொடுத்து விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வேலை. நாங்களா இப்ப டிவிக்கு போயிடுவோம். டிவில போய் என்ன பண்ணுங்க? டிவில போய் உன்னை இழுத்துட்டு நடு ரோட்ல கூட்டு வந்துருவோம். ஐயோ கடவுளே, எங்க போவீங்க? சொல்வதெல்லாம் உண்மை. உண்மைக்கு போயிடுவீங்க. எங்க அண்டவாளம் தண்டவாளம் ஓடினாலும் நாங்க கோட்டை பிடிச்சி சாக்கடையிலே சந்திலே கிடப்போம். திருப்பி நீ எங்க நடப்ப? வீதியில நடப்ப. உன் மோரை டிவில பார்த்தோம் 4 பேர் என்ன பண்ணுவான்? ஏய் இந்த அக்கா தானே அந்த டிவில வந்தது. அவ புருஷன் குடிச்சுட்டு கேஸ் கொடுத்தது இல்ல? இவங்க அக்கா இந்த அக்கா புருஷன் குடிக்காரண்டி அப்படின்னு மோர்ல காரி. இத வீண் மாதெல்லாம் வேணாம். ஆம்பளைக்கு பொம்பளை எங்கேயும் அடக்கம் கிடையாது. ஆம்பளை தாடி உமா பெருசு. ஆம்பளை தாண்டா ஒட்டா பெருசு. ஓயா பண்ணிக்கறி ஆம்பளை தாடி பெருசுங்கறான். ஆமாடா பொம்பளை தாண்டா இங்க பெருசு கிடாகரி. நீயா நான் இந்த ஊர்ல பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம்டா. நீ ஏன்டானா நான் ஏன் நிப்பே? சரி அப்படிதான். நீ கூத்தாடி ஆம்பளைய சம்பாதியா படாடி போறேன். நீ போடியா? ஏன் நானும் தான் போட்டுட்டு இருக்கேன். விடிய நானும் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி நான் பணமரம் ஏறறேன். ஏன் இப்ப எந்த பொம்பளையும் இங்க பணமரம் ஏறல நீ நினைச்சிட்டு இருக்கறியா? சரி நான் பைக் ஓட்றேன். நாங்களா ஃளைட்டே ஓட்றோம்டா. நாங்க ரயில் ஓட்றோம். நான் பொம்பளை வராத ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். ஏய் நாங்களும் தான்டா போவோம் ஐயப்பன் கோயிலுக்கு. ஏன்டா சட்டத்திட்டலாம் வந்துச்சு உன் காதுல கேட்கலையா கண்ணுல பாக்கலையா? என்னன்னு பொம்பளைங்களும் இப்பெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சட்டம் வந்துருச்சு. ஆமா அது தத்திர முடிச்ச முண்டையோட எப்போ உங்க காலை தூக்கி வச்சுக்குதோ அங்க பம்பர் 2 பக்கமும் புடிக்கிட்டு
எனக்கு வயசு 40ஆவது 16 வயசு கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஒரு வருஷம் கூட பம்பையில இந்த மாதிரி தண்ணி வந்து பார்த்தது இல்ல. உங்க தத்திரி பிடிச்ச காலை தூக்கி வச்சீங்க, அங்க பம்பை புடிங்கிட்டு கண்டிப்பா கிளம்பி போகுது. ஏன்டா நான்லாம் அப்படிலாம் போகணும்னாலாம் போகல. சரி, ஆம்பளைங்க நல்ல எண்ணத்தோட போகணும். பாப்பா ஒரு அரை மணி நேரம் கம்மன் இருக்கு, அதுக்கு மேல கதத்தா ஒரு கம்மன் இருக்கு. ஆம்பளைங்க நல்ல எண்ணத்தோட போகணும். வருஷம் பூரா ஐயோக்கியனா இருக்கிறது. மாலை போட்ட 48 நாள் மட்டும் உத்தமனா மாறிக்கிட்டு மாலை போட்டதுல இருந்து நம்ம அப்பாட்டி தூங்கிருப்பாளா தூங்கிருக்க மாட்டாளா, நம்ம 48 நாள் வரலன்னு சந்தில அவனேச்சு பூந்திருப்பானா அப்படின்னு கோயிலுக்கு போற வரலும் யோசிச்சுட்டு போனா அப்புறம் அங்க எல்லாம் தானே பிறந்துட்டு போவோம். சரி, நீ கோயிலுக்கு போற, நாங்களாம் எப்பயும் ஏறிட்டோம் மலையில. சரி, ஐயப்பன் கோயிலுக்கு இப்ப நீ நானும் மாலை போட்டுக்கிறோம். காண்டா போத்துல ஐயப்பன் கோயிலுக்கு இப்ப 2 பேரும் மாலை போட்டுக்கிட்டோம். மாலை போட்டா எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? 48 நாள் விரதம் இருக்கணும். பஜனைக்கு போனா என்ன பண்ணணும்? பஜனை போனா பாட்டு பாடணும். பாட்டு பாடணும். என்ன பண்ணணும்? ஓம் பஜனைக்கு போனா என்ன பண்ணணும்? பஜனைக்கு போனா சட்டையை கழட்டணும். நீ ஐயப்பன் வரல, இப்ப நான் சட்டை கழட்ட, நீ கழட்ட. பெண்களுக்கு அந்த நிபந்தனை எல்லாம் கிடையாது. ஆம்பளைகள் தான் தன் தேகத்தை காட்டணும். சரி, நீ போ. சரி, ஐயப்பன் கோயிலுக்கு நாங்க போறோம், நீங்க எங்க போறீங்க? நாங்களா ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம்டா. ஏண்டா நாங்க எதுலயும் சளைச்சவங்க கிடையாது. உங்களுக்கு 48 நாள்னா நாங்க வருஷம் 365 நாளும் போவோம் ஓம் சக்திக்கு. சரி, நீ போங்க, நான் வேணாங்களே. நான் கேக்குற ஒரே ஒரு சின்ன சந்தேகத்துக்கு மட்டும் சீட்டு போடு. நான் இனிமேட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறதே விட்டுட்டேன். ஓம் சக்தி கோயிலே காலில் கிடக்குறேன். ஊரு பூரா ரேடியோ பாடுது. பெத்தனாய்களுக்கு தேர்வு போட்டாங்க. 15 வருடம் கெதி கிடக்குற மாதிரி ரேடியோ பாடுது. ஊரு பூரா ரேடியோ பாடுது. கேஸ்ல சோறாக்குறீங்களே, உங்களுக்கு அப்ப சாமி வருது. குக்கர் வெடிச்சு செத்து விடுவான். குக்கர் வெடிச்சு செத்து பிடிங்க. சரி, குக்கர் வெடிச்சு செத்து பிடிங்க. மெத்தில ஏறி துணி காய போடுறீங்க, அங்க சாமி பாட்டு பாடுது. அப்ப உங்களுக்கு சாமி வருது. அடிச்சு விடுண்டா. சரி, மெயின் ரோட்ல நடந்து போறீங்க, அங்க உங்களுக்கு சாமி வருது. ஐயோ, லாரி அடிச்சு செத்து விடுவோம்னா. ஓ, அது எப்படி ஊரெல்லாம் ரேடியோ போட்டு வராத சாமி 60 பேர் ஏற பஸ்ல வந்துடும். ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம்னா நம்மளுடைய சோகத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா ஆடி பாடிட்டு போனோம்னா நம்ம எப்படி சந்தோஷமா போறோமோ அது மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும். ஆத்தால பார்க்க அருகோட போறீங்க. ஆமா, நீங்க ஆத்தால பார்க்க போலடி ஆம்பளையான விட்டுட்டு 2 நாளைக்கு திரும்பி போற மாதிரி சந்தோஷமா போறீங்க. அவர் பாதி உட்கார நான் பாத்துக்கிறேன். கோயிலுக்கு போறத குறை சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு போற விதத்தை தான் நான் குறை சொல்லுவேன். அப்படி ஏன் மாலை போட்டுக்கிட்டு அமைதியா போய் ஓம் சக்தி கையெழுத்து கும்பிட்டு அந்த ஆயா நைட்டு கனவுல வந்து நீ எப்படி கையை கட்டிட்டு சாமி கும்பிடுற, உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேங்கம்மா, இல்ல வரம் தரமாட்டேங்கம்மா. இது எங்கேயும் கிடையாது. கள்ளக்குறிச்சி பக்கத்துல சங்கராபுரத்துக்கிட்ட நான் கூத்துக்கு போயிருக்கிறேன். அந்த மொழி ஓம் சக்தி கோயிலுக்கு நான் தூர வேஷம் கட்டிக்கிட்டு ஒருத்த பால் கூட நாங்க எடுத்துட்டு வரோம். அந்தாண்ட காலி கட்டிக்கிட்டான், இவன் பம்பு அடிச்சுட்டு வரான். ஆடுற இவனு கம்மி தானே ஆடுனான். இவன் பம்பக்காரங்கிட்ட வந்து என்ன சொல்றாள், ஒன்ன மாதிரி மத எடுத்தவ பம்பக்காரன் வந்து என்ன மயிறு பம்பு அடிக்கிற, இதெல்லாம் எப்படி ஆட்டாடுறது, வேகனாடியா அப்படின்னு சொல்ல அந்த ஊருக்காரி சொல்ல இவன் ஏற்கனவே கம்மன் இருக்க மாட்டானுங்க. ஒரு வீட்டு சோறு தின்னவனே கோவம் கம்மியா வரும். கூத்தாடுறவன் பம்படிக்கிறவனா பல வீட்டு சோறு தின்னவன் அவனுக்கு கோவம் வராது இருக்குமா? அவன் என்ன பண்ண தெரியுமா, இங்க உட்காந்து இருக்கிறது போறோம் என் அக்கா தங்கச்சுவ நான் சொல்றத நாளைக்கு நீ சாமி கும்பிடக்குள்ளே குணா குறிப்பு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா காலைல விளக்கு மாத்திலே அடிப்பாங்க. அவன் என்ன பாட்டு பாடினான் தெரியுமா, இவன் பொம்பளை திட்டினோன்னு கோவம் வந்துருச்சு. அவன் எப்படி பாட்டு எடுக்கிறான், ஆயா 2 மலை என்னம்மா தந்தையோ அப்படின்னா அவன் அடிக்கிறான். அவன் என்ன பாடுறானே இவனுக்கு தெரியல. பம்பை கிட்ட போய் போடுறாங்கிறாங்க. ஆத்த வரத்து சொல்லிட்டு வராது, அருள் நிரலோட தான் வரும்.
ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் $1 போட்டிருப்பாங்க. அவன் என்னடா சூனிக்கார மாதிரி வந்து சித்த கேட்டிருக்கிறான். $5 போட்டிருக்கிறேன். ஏன் சாமி குறை சொல்றதுனால நம்ம ஆவாதம் இல்ல, கையெடுத்து கும்பிட்டு கோயில கிடக்கிறவங்க பூரா சாமி கூடிய பிறந்தவங்க இல்ல. கிடையாது. அவர் எண்ணம் போடுறது அவரவர் வாழ்க்கை. ஆமா. புரியுதா? ஒருத்தனை நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருப்போம். ஆமா. அவன் என்னைக்கிட விழுவான்னு நினைச்சா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் இருந்திருந்தாலும் அண்ணா வெகு நேரம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நான் எந்த தேசத்தை சேர்ந்தவன், என்னுடைய நாமதேயம் என்ன?